ஆசிரியத்தோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த 5வது பாகத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது சமதானிகள் ஆகும். தரம் 10 விஞ்ஞான பாடப்பரப்பில் உள்ள மற்றொரு இலகுவான பகுதியே சமதானிகள் என்பதாகும். சமதானிகள் என்பது ஒரே மூலக அணுக்கள் அனைத்தும் சர்வசமனாயினும் சில மூலக அணுக்களின் நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபட்டு காணப்படும். இதற்கு உதாரணமாக ஐதரசன் சமதானியினை எடுத்து காட்டுகின்றேன். இந்த வகையில் ஐதரசனுக்கு 3 சமதானிகள் காணப்படுகின்றன. ஒன்று புரோத்தியம், இரண்டாவது துத்தேரியம், மூன்றாவது திரித்தியம் என்பதாகும். இங்கு ஐதரசன் சமதானிகளை அவதானிக்கையில் இங்கு அவற்றினுடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை மாற்றமடையாது, அதாவது ஒன்றாகவே காணப்படும். அதே போன்று அணுக்கருவினுள் புரோத்திரன்களின் எண்ணிக்கையும் மாற்றமடையாது காணப்படும், அதாவது அவற்றினுடைய அணுக்கருவினுள் புரோத்திரன்கள் ஒன்றாக காணப்படும். ஆனால் நியூத்திரன்கள் எண்ணிக்கை மாறி காணப்படும். அந்த வகையில் புரோத்தியத்தினுடைய அணுக்கருவினுள் நியூத்திரன்கள் காணப்படாது. ஆனால் துத்தேரியத்தினுடைய அணுக்கருவினுள் ஒரு நியூத்திரன் காணப்படும். அடுத்ததாக திரித்தியம் ஐதரசன் அணுக்கருவினுள் நியூத்திரன்கள் எண்ணிக்கை 2 காணப்படும். இவ்வாறு நியூத்திரன்களின் எண்ணிக்கை ஐதரசன் அணுவினுள் மாற்றமடைந்து காணப்படுவதனால் இங்கு அணுவெண் மாற்றமடையாது, திணிவெண் மாற்றமடைந்து காணப்படும். ஏனெனில் திணிவெண் என்பது புரோத்திரனினுடைய எண்ணிக்கையும் நியூத்திரனுடைய எண்ணிக்கையும் கூட்டி பெறப்படும் எண்ணாகும். அந்த வகையில் இங்கு புரோத்தியத்தினுடைய திணிவெண் 1, ஏனெனில் புரோத்திரன்கள் எண்ணிக்கை இங்கு 1, நியூத்திரன் எண்ணிக்கை 0 என்பதனால் 1ஓடு 0ஐ கூட்டும் போது திணிவெண் 1ஆக அமைகின்றது. அடுத்ததாக துத்தேரியத்தினுடைய சமதானியினை அவதானிக்கையில் இங்கு புரோத்திரன் எண்ணிக்கை 1, நியூத்திரன் எண்ணிக்கை 1, எனவே இங்கு திணிவெண் 2ஆக காணப்படும். அடுத்ததாக திரித்தியம் சமதானியில் அவதானிக்கையில் இங்கு புரோத்திரன் எண்ணிக்கை 1ஆக காணப்படும். ஆனால் நியூத்திரன் எண்ணிக்கை இங்கு 2ஆக காணப்படுவதனால் இங்கு 1ஓடு 2ஐ கூட்டும் பொழுது திரித்தியத்தினுடைய திணிவெண் 3ஆக அமைகின்றது. எனவே இவற்றினுடைய நியம குறியீட்டை நாங்கள் இங்கு குறிப்பிடுவோமேயானால் புரோத்தியத்தினுடைய நியம குறியீடு இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு ஐதரசன், கீழே அணுவெண் 1, மேலேயும் திணிவெண் 1ஆக காணப்படும். அடுத்ததாக துத்தேரியத்தினுடைய நியம குறியீட்டை குறிப்பிடுவோமேயானால் இங்கு அணுவெண் 1ஆக காணப்படுகின்றது, திணிவெண் 2ஆக காணப்படும். அடுத்ததாக திரித்தியத்தினுடைய நியம குறியீட்டை குறிப்பிடுகையில் இங்கு ஐதரசன் அணுவெண் 1ஆக காணப்படும், இங்கு திணிவெண் 3ஆக காணப்படுகின்றது. அந்த வகையில் சமதானிகளை அவதானிக்கையில் ஒரே மூலக அணுக்களினுள் அணுவெண் மாற்றமடையாது, ஆனால் திணிவெண்கள் மாற்றமடைந்து காணப்படுவதை அவதானிக்கலாம். ஐதரசன் சமதானியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சமதானி என்பது என்ன என்பது தொடர்பாக வரையறைகளை நாங்கள் அவதானிப்போமேயானால் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் என்றவாறு சமதானியினை வரையறை செய்யலாம். ஏனெனில் இங்கு ஒரே மூலக அணுக்களினுள் புரோத்திரன்களின் எண்ணிக்கை மாற்றமடையாது காணப்படுவதனால் அங்கு அணுவெண் என்பது மாற்றமடையாது. எனினும் அணுக்கருவினுள் உள்ள நியூத்திரன்களின் எண்ணிக்கை அங்கு மாற்றம் அடைவதனால் திணிவெண் என்பது இங்கு மாற்றமடைகின்றது. எனவே இங்கு சமதானியினை நாங்கள் இங்கு குறிப்பிடுவது போல் வரையறை செய்தாலும் மற்றொரு விதமாகவும் நாங்கள் வரையறை செய்யலாம். எவ்வாறெனில் புரோத்திரனின் எண்ணிக்கை மாறாது, நியூத்திரன் எண்ணிக்கை மாறி வரும் ஒரே மூலக அணுக்கள் என்றவாறும் சமதானியினை நாங்கள் வரையறை செய்யலாம். மேலும் அணுவெண் வரிசையில் உள்ள முதல் 20 மூலகங்களில் உள்ள சில முக்கியமான சமதானிகளை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். அந்த வகையில் ஹீலியத்தினுடைய சமதானி இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதாவது ஹீலியம் 2, 3 சமதானி காணப்படுகின்றது. அடுத்ததாக ஹீலியம் 2, 4 சமதானி காணப்படுகின்றது. அடுத்ததாக கார்பன் 6, 12 சமதானி காணப்படுகின்றது. அடுத்ததாக கார்பன் 6, 14 சமதானி காணப்படுகின்றது. இருப்பினும் கார்பனினுடைய இன்னுமொரு சமதானியாகவும் ஒன்று காணப்படுகின்றது. அது இங்கு கார்பன் 6, 13
எனும் சமதானியாக காணப்படும். இருப்பினும் அது இயற்கையில் அதனுடைய சதவீதம் மிகவும் குறைவாக காணப்படுவதனால் இங்கு நான் இரண்டு சமதானிகளை மாத்திரம் காட்சிப்படுத்துகின்றேன். அடுத்ததாக ஆக்சிஜனுடைய சமதானியம் அவ்வாறானது. இங்கு பிரதானமாக காணப்படுகின்ற இரு சமதானிகளை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். அந்த வகையில் ஆக்சிஜனுடைய சமதானியாக 8-16 சமதானியம், அடுத்ததாக 8-18 சமதானியம் காணப்படுகின்றது. அடுத்ததாக இங்கு கந்தகம் 16-32 சமதானி, அடுத்ததாக கந்தகம் 16-35 சமதானி காணப்படுகிறது. அடுத்ததாக குளோரினுடைய 17-35 சமதானி, அடுத்ததாக குளோரின் 17-37 எனும் சமதானி காணப்படுகின்றது. இவ்வாறான சில முக்கியமான சமதானிகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தியுள்ளேன். சமதானி தொடர்பான அடுத்த மிகவும் முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க காத்திருக்கின்றோம். அதாவது சமதானிகளோடு தொடர்புபட்ட கடந்த கால வினாக்களாகும். அதில் முதலாவதாக 2010ஆம் ஆண்டு 22வது பல்தேர்வு வினாவை நான் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். ஐதரசன் மூலகத்தின் மிகவும் அதிக அளவில் உள்ள சமதானி யாது என்பதாகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐதரசனுக்கு 3 சமதானிகள் காணப்படுகின்றன. முதலாவது காட்சிப்படுத்தப்படுவது ஐதரசனுடைய புரோத்தியம் சமதானியாகும். இரண்டாவதாக காட்சிப்படுத்தப்படுவது தொத்தேரியம் சமதானியாகும். மூன்றாவதாக காட்சிப்படுத்தப்படுவது திருத்தியம் சமதானியாகும். இந்த வகையில் ஐதரசன் சமதானிகளில் இயற்கையில் மிக அதிக சதவீதத்தில் காணப்படுவது இந்த முதலாவதாக காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த புரோத்தியம் எனும் சமதானியாகும். எனவே அதற்கான விடை முதலாவதாகும். அடுத்த ஒரு வினாவாக 2011ஆம் ஆண்டு 13வது பல்தேர்வு வினாவானது குளோரின் சமதானி அணுவில் உள்ள புரோத்திரன்கள், நியூத்திரன்கள், இலத்திரன்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை முறையே, இந்த முறையே என குறிப்பிடப்படுவதை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் இங்கு புரோத்திரன்கள் எண்ணிக்கை, அதற்கு அடுத்ததாக நியூத்திரன், அதற்கு அடுத்ததாக இலத்திரன் என்ற வரிசையில் அமைய வேண்டும். இங்கு அணுவெண் 17 என்பதனால் இங்கு இலகுவாக நாங்கள் கண்டறியலாம். புரோத்திரன் எண்ணிக்கை 17, இலத்திரன் எண்ணிக்கை 17. எனவே இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற விடைகளில் முதலாவது இலக்கமாகவும் மூன்றாவது இலக்கமாகவும் 17 காணப்பட வேண்டும். அடுத்ததாக நியூத்திரனை அவதானிப்போமேயானால் இங்கு நியூத்திரனை கண்டறிய திணிவன் இங்கு அவதானிக்க வேண்டும். இங்கு திணிவன் 37ஆக காணப்படுகின்றது. எனவே புரோத்திரனுடன் நியூத்திரனை கூட்டும் போது 37 விடையாக கிடைக்கப்படுகின்றது. எனவே இங்கு புரோத்திரன் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும் 17. எனவே 17ஓடு 20ஐ கூட்டும் பொழுது 37 விடையாக அமையும். எனவே அந்த 20 என்பது நியூத்திரன் ஆகும். அந்த வகையில் இங்கு 17, 20, 17 என்ற முறையில் அமையும் விடையாக அமைவது இந்த இரண்டாவது விடையாகும். எனவே அதற்கான மிக சரியான விடை இந்த 17, 20, 17 என்பதாகும். அடுத்ததாக மூன்றாவது ஒரு வினாவாக 2017ஆம் ஆண்டு 12வது பல்தேர்வு வினா இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இது அடுத்த மிகவும் ஒரு இலகுவான வினாவாகும். நேரடியான ஒரு வினாவாக அமைகின்றது. திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு யாது என்பதாகும். நாங்கள் முன்பே அவதானித்திருக்கின்றோம். ஐதரசனில் உள்ள திணிவெண் 3ஐ கொண்ட சமதானிய திருத்தியம் என்பதாகும். எனவே அது மிக இலகுவான ஒரு விடையாக அமையும். இது காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த மூன்றாவது விடையாகும். நாங்கள் இன்றைய பகுதியில் மிகவும் ஒரு இலகுவான பகுதியான இந்த சமதானிகள் தொடர்பாகவே தேவையான விடயங்களை மாத்திரம் உள்ளடக்கிய இந்த பாகத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த சமதானிகள் தொடர்பான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவையாகின் கீழே காட்டப்படுகின்ற கொமெண்ட் பகுதியினுள் நீங்கள் கொமெண்டாக அதுகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அவற்றுக்கான மிக சிறந்த விளக்கங்களை நாங்கள் உடனடியாக வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.